Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan NEET 2025 க்கு application இன்னும் few daysல ஆரம்பிக்க போகுது. அப்படி NEET 2025 application ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம NEET 2025 application எப்படி போடுறது அப்படிங்கற டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அத பார்த்துட்டு நீங்க application போடுங்க so that நீங்க நிறைய mistakes அவாய்ட் பண்ண கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி. இப்போ NEET 2025 applicationல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதை இந்த வீடியோல கடகடன்னு சொல்லிடுறேன். First of all, நீங்க candidates name அப்படின்றதுல உங்க 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி தான் நேம் என்டர் பண்ணணும். ஏன் அப்படினா NEET எக்ஸாமினேஷனோட முடிஞ்சு போறது இல்ல NEET அப்ளிகேஷன்ல வரக்கூடிய நேம். NEET அட்மிட் கார்டுல அந்த நேம் தான் வரும். NEET ஸ்கோர் கார்டுல அந்த நேம் தான் வரும். அப்படி இருக்கேல NEET ஸ்கோர் கார்டுல இருக்கக்கூடிய நேமோ தமிழ்நாடுல மெடிக்கல் கவுன்சிலிங்ல MBBS BDS அட்மிஷன் அப்போ நீங்க 10th மார்க் ஷீட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி நேம் தான் NEET ஸ்கோர் கார்டுல இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் உட்பட சொல்லுவாங்க. அப்ப போய் நீங்க NEET ஸ்கோர் கார்டுல பேரை மாத்த முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால தான் திருப்பவும் சொல்றேன் 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்க NEET அப்ளிகேஷன்ல நேமை என்டர் பண்ணனும். 10thல இருக்க மாதிரி தான் 12th மார்க் ஷீட்லயும் நேம் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஃப்ரெஷருக்கு 12th மார்க் ஷீட்டே இருக்க போறது இல்ல. அதனால அது ஒரு இஷ்யூ இல்ல. whether there is edit option or not அப்படின்றது இந்த இடத்துல நேமுக்கெல்லாம் எடிட் ஆப்ஷன் அவங்க கொடுக்கிறது இல்ல. எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்து நீங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து உள்ள போறீங்க அப்படினா உங்க ஆதார் கார்டுல இருக்க நேமே அது எடுத்துக்கும் அப்ளிகேஷன் so that அந்த நேமை எடிட் பண்ண முடியாது. ஆதார் கார்டுல இருக்க டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கும் அதையும் எடிட் பண்ண முடியாது. அதனால 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி உங்க ஆதார் கார்டுல ஸ்டூடண்டோட நேமும் ஸ்டூடண்டோட டேட் ஆஃப் பர்த்தையும் மாத்திடுங்க. பேரண்ட்ஸ் நேம் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வராது. அதை சேஞ்ச் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது சேஞ்சஸ் இருந்தா. பட் ஸ்டூடண்டோட நேம் 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரியே ஆதார்ல இருக்கணும். ஸ்டூடண்டோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரியே ஆதார்ல இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல எடிட்டிங் கொடுப்பாங்களா மாட்டாங்களா கொடுக்கலாம் கொடுக்காமலேயும் இருக்கலாம். அதனால நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி. இப்போ SC ST கேட்டகரி நோ இஷ்யூ. ஏன்னா உங்க கையில என்ன பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கோ அந்த நம்பரை என்டர் பண்ணி தான் அப்ளை பண்ண போறீங்க. MBC BC BC முஸ்லிம் BCMனு சொல்லுவோம் இல்லையா? இந்த மூணு கேட்டகரியில வரவங்க நீங்க OBC நான் கிரீமி லேயரா அல்லது இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. இ சேவை மையத்துல நீங்க OBC சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வந்துருச்சுனா அந்த சர்டிபிகேட்ல நீங்க எதுவுமே பார்க்காதீங்க. நீங்க OBC நான் கிரீமி லேயர் தான். கிரீமி லேயர் அப்படினா சர்டிபிகேட்டே வராது. அப்ப நீங்க அன்ரிசர்வ்ட் ஆயிருவீங்க. சோ உங்க கைக்கு சர்டிபிகேட் வந்துருச்சுனா நீங்க OBC நான் கிரீமி லேயர்ல அப்ளை பண்ணலாம் அப்படினு தான் அர்த்தம். சோ OBC ஆனா நான் அன்ரிசர்வ்ட்னு போட்டேன் சார் தெரியாம அப்ளிகேஷன்ல அப்படினு நீங்க சொன்னீங்கனா நீங்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அன்ரிசர்வ்ட் தான். திருப்பி மாத்தவே முடியாது. அதே போல நான் அன்ரிசர்வ்ட் சார் தெரியாம OBCன்னு போட்டுட்டேன்னா லோவர்ல இருந்து அப்பருக்கு வந்துக்கலாம். OBCல இருந்து அன்ரிசர்வ்ட்னு சொல்லிக்கலாம். ஆனா OBCன்னு சொல்லிட்டு அன்ரிசர்வ்டுக்கு போய்ட்டா சாரி நல்ல இந்த இடத்துல பொறுமையா சொல்றேன். நீங்க OBC ஆனா அப்ளிகேஷன்ல அன்ரிசர்வ்ட்னு போட்டீங்கன்னா திருப்பியும் நான் OBCன்னு கிளைம் பண்ண முடியாது ஆல் இந்தியா கோட்டாக்கு. தமிழ்நாட்டுல BC MBC BCM கேட்டகரியில நீங்க ஸ்டேட் கோட்டாவுக்கு போய்க்கலாம். அது பிரச்சனை இல்லை. அன்ரிசர்வ்ட்னு NEET ஸ்கோர் கார்டுல NEET அட்மிட் கார்டுல இருந்தா கூட உங்ககிட்ட BC சர்டிபிகேட் BCM சர்டிபிகேட் MBC சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். ஆனா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நீங்க NEET ஸ்கோர் கார்டுல அன்ரிசர்வ்ட் வந்துச்சுன்னா அதுதான். அதே போல நான் அன்ரிசர்வ்ட் தெரியாம OBCன்னு போட்டுட்டேன். அதாவது நான் BC BCM MBC என்கிட்ட OBC நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் இல்ல. பட் நான் தெரியாம OBCன்னு போட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நான் அன்ரிசர்வ்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் BCO BCMO MBCO வருவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது பிரச்சனை இல்லை. OBCல இருந்து அன்ரிசர்வ்ட்னு மாத்திக்கலாம். லோயர்ல இருந்து அப்பர் போக அலோ பண்ணுவான். ஆனா அப்பர்ல இருந்து லோயருக்கு ரிவர்ட் பண்ண முடியாது. அன்ரிசர்வ்ட்ல இருந்து OBCன்னு மாத்திக்க முடியாது அப்ளிகேஷன்ல போட்டுட்டு. ஆனா OBCன்னு தெரியாம போட்டுட்டேன்னா அன்ரிசர்வ்ட்னு சொல்லிக்கலாம். எப்போ கவுன்சிலிங் அப்ப OBCனா OBCன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். சிம்பிள். 10 fingers impression வைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் எவ்ரி இயர் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? இந்த JEEக்கு மற்றதுக்கெல்லாம் மற்ற அப்ளிகேஷனுக்குலாம் போகிற மாதிரி வெறும் தம்பு இம்ப்ரெஷனை மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிடுவாங்க. அவங்க கேட்குறது 10 fingers இம்ப்ரெஷன். அந்த 10 finger இம்ப்ரெஷன் வந்து ஹரிசான்டலாக வைக்கணும். வெர்டிக்கலாக வைக்காமல் ஹரிசான்டலாக வச்சு அப்லோட் பண்ணணும்னு அவங்க
ஒரு பின்னாடி ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். கடைசியாக அவங்க வந்து நமக்கு எந்தெந்த ஃபோட்டோ எந்த ஃபார்மேட்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஃபில் பண்ணி ஒரு டம்மி கொடுத்துருப்பாங்க கடைசியாக. அதை பார்த்துட்டு நம்ம அதில் இருக்க மாதிரி அப்லோட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது, வெறும் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கக்கூடாது, 10 ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கோடு. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 12th அப்பியரிங் அப்படின்னு போட்டாலே கோடுன்னு ஒரு செக்ஷன் வரும். நீங்கள் ஒரு கோடு செலக்ட் பண்ணணும். நீட் அப்ளிகேஷனில் நீட் 2025க்கு கோடு செலக்ட் பண்ணணும். கோடில் ஃப்ரெஷர்னா 01 ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிக்கும். நீங்கள் 12th அப்பியரிங் அப்படின்னா, நான் 12th முடிச்சுட்டேன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் எந்த கவலையும் படாமல் டைரெக்டாக 2ன்னு போடுங்க. ஆனால் கோட் டஸ் நாட் மேக் எனி இஷ்யூ. நீங்கள் வேறு கோடு போட்டிங்க, கோடு மாற்றி போட்டுட்டேன், லொட்டு போட்டுட்டேன், லொசுக்கு போட்டுட்டேன், நோ இஷ்யூ. கோடு 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். கோடு 7 போட்டாலும் 6 போட்டாலும் 5 போட்டாலும் 3 போட்டாலும் 2 போட்டாலும் 1 போட்டாலும் அவன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கோடு கேட்குறாங்க. ஃப்ரெஷர் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டர் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதர் ஸ்டேட் போர்டு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, டிகிரி முடித்தவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மெடிக்கல் கோர்ஸே நான் எம்பிபிஎஸ் நான் பிடிஎஸ் அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. ஆனால் கோடுக்கும் உங்கள் நீட் அட்மிட் கார்டுக்கும் நீட் ஸ்கோர் கார்டுக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் ஃப்ரெஷர்னா பிரச்சனையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக 1 அப்படிங்கிற கோடு செலக்ட் பண்ணிக்கும் தானா. ஏன்னா 12th மார்க் என்டர் பண்ண மாட்டீங்க, ஸோ 1ன்னு செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா 2 போட்டுருங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஆல் பாஸ் இன் 11th. அது வந்து 11th மார்க்ஸ் கேட்பாங்க, 11th டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. 11th வந்து எல்லாரும் பாஸ் தான் அப்படிங்கிற ப்ராப்ளம் 2024 வந்துச்சு. இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? பாஸ்போர்ட்ஸ் போன வருஷம் இஷ்யூ வந்ததை என்டிஏ வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத இஷ்யூன்னு ஒன்றும் கிடையாது. என்டிஏவே சாஃப்ட்வேர்லேயே இஷ்யூ அந்த அப்ளிகேஷன்லேயே சேஞ்ச் பண்ணிலாம் கொடுப்பாங்க, எடிட்டிங் ஆப்ஷன்லாம் வரும். அதனால் கவலைப்படாதீங்க. அந்த டியூரிங் அப்ளிகேஷன் போடுற டயத்துலேயே 5 நாள் அப்ளிகேஷன் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. 6வது நாள்லேருந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அந்த அப்ளிகேஷன் இஷ்யூ இருந்தால் என்டிஏவே அப்ளிகேஷனே எடிட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிவிட்டேனே அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் இது வந்து கன்னித்தீவு பிரச்சனை மாதிரி முடியவே முடியாது. எப்படி அப்லோட் பண்ணாலும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் அதில் போய் உட்காராது. நம்ம ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் வச்சுருப்போம். அதுக்கு போன தடவை அழகாக ஒரு மெத்தடு வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சு. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்லோட் ஆகலையா ஒன்றும் இல்லை, அதை யாருக்காவது, அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்னா உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணதை அவங்கள திருப்பி உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள், அப்படியே ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த ஃபார்வேர்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு வந்துச்சு, அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணால் கம்முன்னு போய் உட்காந்துக்கிச்சு. நிஜமாலுமே போன வருஷம். அதனால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் ஆகல, ஸ்கேன் அப் பண்ண முடியல, கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக நம்ம வந்து அழகாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஜேபிஜியில் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டு அது வந்து போய் உட்காரும். இந்த 2 ஃபார்மேட் இருக்கும் ஃபோட்டோ, ஜேபிஇஜி ஜேபிஜி. மோஸ்ட்லி ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அது அக்செப்ட் பண்ணிக்கும் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன். அதே போல் போட்டு நான் அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டுட்டேன்னா அந்த தப்பு பண்ணிட்டேன்னா இந்த தப்பு பண்ணிட்டேன்னா டூ மச் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. 99.9% ஆஃப் த டைம் உங்கள் அப்ளிகேஷனில் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 0.1% அன்அவாய்டபிள் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெயிலே அனுப்பிடுவாங்க, ஒரு லிங்க் மாதிரி கொடுத்து. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லை, உங்கள் ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் சைன் கிளியராக இல்லை, உங்கள் சைனை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்டிஏ உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. இது எவ்ரி இயர் நடக்குது, அதனால் ஒரி பண்ண வேண்டாம். அப்போ 100% அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடும். ஓகே, நோ நீட் டு ஒரி. பேமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிடுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குமே தவிர இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனிவே உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடும். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இன்னும் ஃபியூ டேஸில் February 1 வந்தாச்சு. இன்னும் ஃபியூ டேஸில், இன்னும் வெரி ஃபியூ டேஸில் நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா ரீஃபண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்சிசி ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரீஃபண்ட் இன்னும் ஃபியூ டேஸில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் நீட் 2025 அப்ளிகேஷன் ரீஃபண்ட் முடிஞ்சதும் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.